சரிகமபா மித்ராவோட அப்பா இறந்து போனதுக்கு பிறகு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவங்க வீட்டுக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு உதவி. அது மட்டும் இல்லாம மித்ராவுக்கு தேவையான ஒரு சில பொருட்களையும் ஒரு ஸ்வீட் கேஸா அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர் கலந்துக்கிட்டாலும் ஆரம்பத்துல கலந்து மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சவங்க தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்த மித்ரா. மித்ரா ஆடிஷனை கலந்துக்கும் போது பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. ஆடிஷன்ல அப்பா அம்மா யாரும் கூட வரலையான்னு சைந்தவி மேடம் கேட்கும்போது அவங்க அப்பாவோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க அம்மா தான் ஒரு கிட்னியை குடுக்குறாங்க. அதனால ஆடிஷன்ல கலந்துக்க முடியலன்னு மித்ரா சொன்ன விஷயம் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களாலும் குறிப்பா அவங்க அப்பாவோட உடல்நிலையாலையும் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாம மித்ரா இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆகி வெளில போயிட்டாங்க. மித்ரா ஷோல இருந்த வரைக்கும் அவங்க பாடின எல்லா பாடலுமே ரொம்ப செலக்டிவான சாங் தான். டிவோஷனல் ரவுண்ட் வந்துச்சு அப்படின்னா மித்ராவை அடிச்சுக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல டிவோஷன் சம்பந்தமான வீடியோஸ் அவங்க பாடி போடும்போது உண்மையாவே அவங்க கிட்ட ஒரு தனி எனர்ஜி இருக்கும். சிங்கர் ஸ்ரீனிவாஸ், எஸ்பி சரண், சைந்தேவ் மேம், ஸ்வேதா மோகன் மேம் இவங்க எல்லாருமே மித்ரா மேல ஒரு தனி அன்பும் அபிப்பிராயமும் வச்சிருந்திருக்காங்க. ஒரு பக்கம் சென்டிமெண்டா இருக்கட்டும், ஆனா இன்னொரு பக்கம் உண்மையாவே மித்ரா நல்லா பாடுறதால தான் அவங்க மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்திருக்காங்க. இப்ப அவங்க அப்பா இறந்து போன செய்தியை கேள்விப்பட்டு சரிகமபாவோட ஒட்டுமொத்த குழுவும் ரொம்ப எமோஷனலா ஷாக் ஆயிருக்காங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான். சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகள்கிட்டயுமே ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியவர். தனக்கு ஒரு போட்டியாளர் பிடிச்சிருச்சுன்னா அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் ரசிக்கக்கூடியவர். அப்படிதான் அபிஷேகால ஆரம்பிச்சு மித்ரா வரைக்கும் பல பேர் அவருக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டா இருந்திருக்காங்க. இப்ப மித்ராவோட அப்பா இறந்து போயிட்டாங்க, சுபீஷ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு பிறகு தன்னோட கையால ஒரு சில விஷயங்களை மித்ரா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காராம். அப்படி அந்த பொருட்கள் என்ன இருந்திருக்கு அப்படின்னா மித்ராவோட அப்பா இறப்புக்கு தன்னோட கையால ஒரு இரங்கல் கடிதத்தை எழுதி மித்ரா அப்பாவும் தானும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை, அதுவும் சரிகமபா செட்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸை அந்த ஸ்வீட் கேஸ்ல வச்சு மித்ரா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப மித்ரா அப்பா இறந்து போய் கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் ஆகுது. இந்த 2-3 வாரங்கள் கழித்து அவருடைய மேனேஜர் மூலியமா தான் அந்த ஒரு ஸ்வீட் கேஸ் அவங்க வீட்டுக்கு போயிருக்குதான். மித்ரா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய மித்ரா தான் அப்பா ஆசைக்காக பாட வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அவங்களோட பேஷனா மாத்திக்கிட்டாங்க. அப்பா இறந்து போற வரைக்குமே அவர் சொன்ன விஷயம், பாட்டை மட்டும் கைவிட்டுறாத. எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் ஒன்னு உன் படிப்பு உனக்கு கை கொடுக்கும், இன்னொன்று நீ கத்திருக்கக்கூடிய இந்த பாட்டு உனக்கு கை கொடுக்குங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அப்படிப்பட்ட பாட்டு தான் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் மாதிரியான லெஜண்ட் கையால இருந்து இந்த மாதிரியான ஒரு ஆறுதல் வர்றதுக்கான வழிவகையை ஏற்படுத்தியிருக்குது. கடைசி கொஞ்ச நாட்கள் மித்ராவோட அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. கிட்னிலாம் கொடுத்து மாத்தினாலும் ஒரு கட்டத்துல சிகிச்சை பலன் கொடுக்கல. அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க அஃபிஷியலா வெளியிடாம 2-3 நாட்களுக்கு முன்னாடி இந்த ஒரு பாட்டை என் அப்பாவுக்காக டெடிகேட் பண்றேன்னு சொல்லி அசுரன் படத்துல வரக்கூடிய எள்ளுவைய பூக்களே அப்படிங்கிற பாட்டை பாடினாங்க. அது மூலயமா தான் மித்ராவோட அப்பா காலமாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.